தாவேக அரசின் முதல் பட்ஜெட் வெற்றிகரமாக அமையும் என்றும் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் வினோத் இன்று திருமலை ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அமைச்சருக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் சிறப்பு தரிசன ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதற்கு பிறகு ரங்கநாயக மண்டபத்தில் வேத ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. மேலும் தீர்த்தம் மற்றும் பிரசாதங்களும் வழங்கி தேவஸ்தானம் சார்பில் கௌரவிக்கப்பட்டது. ஆலயத்திற்கு வெளியே பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வினோத் தமிழ்நாட்டில் புதிய அரசின் முதல் பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். அந்த பட்ஜெட் வெற்றிகரமாக அமையவும் மாநில மக்களுக்கு நன்மை பயக்கவும் ஏழுமலையானின் அருளை பெறும் நோக்கில் திருமலைக்கு வந்து தரிசனம் செய்ததாக அவர் கூறினார். தமிழக அரசின் 2026-27 ஆண்டின் முதல் பட்ஜெட் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதை முன்னிட்டு இன்று வேளாண்மை நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்ய இருப்பதால் திருப்பதி வெங்கட பெருமாளிடம் அருள் பெற்று ஆசீர்வாதம் சொல்ல வேண்டும்.